நீ வீடியோ போட்டீங்கன்னா காது பிஞ்சு நீ அதோட உங்க அம்மா வீட்டுக்கு போட வேண்டியது. வீடியோ டெலீட் பண்ணி முதல்ல எனக்கு லைக்ஸ் வரதுக்காக பொய் சொல்லி வீடியோ போடாத. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீ நடந்துக்கோ. ஹாய் மக்களே, இந்த வீடியோ இப்ப நான் எதுக்கு எடுத்துட்டு இருக்கேன்னா, இங்க பாருங்க என் கணவரை துணி மடிச்சிட்டு இருக்காரு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. Turn your face. துணி மடிச்சிட்டு இருக்க வீடியோ போடுறிய பைத்தியக்காரி. யாராவது ஒருத்தர் இல்ல உங்ககிட்ட பேசி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. இது வரேன், இதை மடிச்சுக்கலாம். இருங்க ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மடிச்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. டெய்லியும் காலையில எழுந்து வீட்டை பெருக்கிறது நானு, பாப்பாவை குளிக்க வைக்கிறது நானு. இரு என்ன பேச வைக்க, நான் இப்ப என்னோட டர்ன். இப்ப வீட்டை பெருக்கிறது நானு, பசங்களை குளிக்க வைக்கிறது நானு, பசங்களை குளிக்க வைக்கிறது. சரி தள்ளி போ. எல்லா வேலையும் வீட்டுல நான் செஞ்சிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் சௌமியாவோட வேலையும் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தும் நான் இதை பண்றேன் அதை பண்றேன். ஆமா, இப்ப துணி மடிக்கிறது யாரு? உங்க சொந்தக்காரங்களா? டெய்லி பண்றியா? ஆமா, நான் டெய்லி தான் பண்றேன். நீ பண்ற? ஆமா, நேத்து நீ தான் மடிச்ச, முந்தா நேத்து நீ தான் மடிச்ச. நான் வீட்ல இருக்கப்ப நான் வேலை செய்யறேன். அப்படி சொல்லு, வீட்ல இருக்கும்போது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லு. நான் கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கிறேன். நான் வீட்ல இருக்க நேரம் எல்லா வேலையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு காலையில மீனும் இறா வாங்கினேன். அது யாரு கிளீன் பண்றதுக்கு? நானும் தானே உட்காந்தேன் கூட. நான் என்ன சொல்றேன்னா, வேலையை நான் ஷேர் பண்றேன், வீட்ல இருக்கும்போது நான் செய்யறேன்னு தானே சொல்லணும். இப்ப என்ன சொன்ன? நான் தான் செய்யறேன். காலையில வீடு பெருக்கிறது யாரு? கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு 10 நாள் கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 10 நாளையில எத்தனை நாள் நீ டெய்லி காலையில இருந்து பெருக்கிருப்ப? நீ 5 நாள் வெங்காயத்துல 5 நாள் நீ உருட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வெங்காயம் காது பிஞ்சுக்கும். ஒண்ணு வச்சானா 5 நாள் பெருக்கணும். 5 நாள்லாம் இல்ல, 10 நாள்ல ஒரு நாள் தான் வீடு பெருக்குவாங்க. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. 9 நாள் நான் பெருக்கி இருக்கேன். இல்ல இப்பெல்லாம் நைட் தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சிடுறாரு. அதனால எந்திரிச்சு வாசல் பெருக்குறாரு. நான் இல்லன்னா சொல்லல. அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் தானே பெருக்கினேன். நீ இப்ப ஒரு மாசமா தானே, 2 மாசமா அந்த டியூட்டி ஓட்டிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி ஐடில ஓட்டும் போதெல்லாம் பேனு தூங்குவ. அப்ப யார் செய்வா? அது என் தலைவி அங்க போய் உட்காந்து வேலை செஞ்சுட்டு. நான் இந்த வீடியோ எதுக்கு தெரியுமா எடுத்தேன்? என் கணவர் பாருங்க அழகா துணி மடிக்கிறாருன்னு சொல்றதுக்கு எடுத்த. நீ என்னன்னா அப்படியே திரும்பி உட்காந்துட்டு துணியெல்லாம் தூக்கி போட்டு உங்கள்கிட்ட பேசி 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்றேன், வீடியோ பாக்குறவங்க தயவு செய்து வீட்டு வேலையும் கொஞ்சம் செய்யுமா அப்படின்னு சொல்லுங்க. வீடியோ மட்டுமே போடாத, வீட்டு வேலையும் கொஞ்சம் செய் அப்படின்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. அப்பயாவது திருந்துதா பாக்கலாம். வீட்டு வேலை செய்ய என்ன வீட்டு வேலை செய்யற லிஸ்ட் போடு. முதல்ல சோறு யார் ஆக்குறா, பாத்திரம் யார் தேய்க்கிறா, துணி யார் துவைக்கிறா, துணி வாஷிங் மிஷின் யார் காய வைக்கிறா, இப்பவே கண்ண கட்டுது. துணி யார் மடிக்கிறது? வீட்டுல இருக்கும்போது நீ மடிக்கிற. வீடு யார் பெருக்கிறா? நானு. யாரு மாப்படிக்கிறா? மாப்பு நீ டெய்லி மாப்படிக்கிற. மாசத்துக்கு ஒரு தடவை அடிக்கிற. நீ வாரத்துக்கு ஒரு தடவை வெங்காயத்துல கின்ற. இன்னைக்கு தேதி என்னாச்சு? ஸ்கூலுக்கு பாப்பாவை யாரு கிளப்புறா? யாரு குளிக்க வைக்கிறா? கடைக்கு யாரு போறா? நீ கடைக்கு கின்ற. பொய் சொல்ற, பச்சையா பொய் சொல்ற. நம்ம இந்த வீடியோ டெலீட் பண்ணி முதல்ல. இந்த வீடியோ போடாத. நான் போடுவேன். இத நான் வேணும்னே நான் போடுவேன். நீ வீடியோ போட்டீங்கன்னா காது பிஞ்சு நீ அதோட உங்க அம்மா வீட்டுக்கு போட வேண்டியது. அப்பனா நீ எதுமே பண்ணல. நீ பொய் சொல்ற. உண்மையை சொல்லி வீடியோ போடு. கமெண்ட்ஸ் வருது வரல அதெல்லாம் செகண்டரி. நான் உண்மையா தான் செய்வேன். உனக்கு லைக்ஸ் வரதுக்காக பொய் சொல்லி வீடியோ போடாத. பொய் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றதெல்லாம் பொய். நான் என்னோட வீடியோ என் போன்ல நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மனசாட்சின்னு இருந்தா தொட்டு பேசு. அம்மா தொட்டு பேசு. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீ அதை தொட்டு பேசு. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீ நடந்துக்கோ. நான் இங்க பாரு, வீட்டுல உன்னை விட வேலை அதிகமா செய்யற ஒரு ஆள் நான் தான். சரி, நாளைக்கு ஃபுல்லா எனக்கு ஜுரம். சரியா? எல்லா வேலையும் இப்ப இவர்தான் பாக்க போறாரு. நான் எல்லா வேலையும் செய்யறது நான் தான் சொல்லல. உன்னை விட அதிகமா வேலை செய்யறது நான் தான் சொன்னேன். நீயும் வேலை செய்யறேன்னு சொல்லல. ஆனா வேலை செய்யறங்கிற பேர்ல ஓப்பி அடிக்கிற. சரி, நாளைக்கு நீ சோறு ஆக்கி நீ பண்ற வேலையை நான் பண்றேன். நீ என்ன பண்ற? பெருக்குற. வேற என்ன பண்ற? வராண்டா பெருக்குற, அப்புறம் வாசல் பெருக்குற. சரி சொல்லு. வேற என்ன பண்ற? அது ரெண்டையும் நான் பண்ணிக்கிறேன்.
ஆ? ம் நீ மத்த வேலையை நீ பண்ணு, சோறாக்குறது, பாப்பாவை கிளப்புறது, சரி. எல்லா வேலையும் நீ பண்ணு. இந்த வேலையெல்லாம் ஒரு 8-9 மணிக்குள்ள முடிச்சிட்டு கார் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போ. போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வா. போயிட்டு நீ இருட்டோட வீட்டுக்கு வரும்போது 1000 ரூபாய் காசோட வா. வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசோட வா. ஒரே ஒரு நாளைக்கு நீ நானாரு, நான் நீயா இருக்க. சரியா? சரி, இருக்கலாம். நான் நீயா இருந்துக்கோ, நீ நானா இருந்துக்கிறேன். எனக்கு கார் ஓட்ட தெரியாதே. அதெல்லாம் ஏன் பிரச்சனை கிடையாது. அது எனக்கு தெரியாது. தெரியாது.